பிரஜஸ்கள் பிரியமான உறவுகளே, நாங்கள் திருவருகை காலத்தின் 2வது வாரத்தின் வியாழக்கிழமைக்குள் காலடி பதிக்கின்றோம். இன்றைய நாளிலே நாம் திருப்பாடல் ஆசிரியருடைய வேண்டுதல்களோடு இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். ஆண்டவர் இரக்கத்தோடும் கனிவோடும் எங்களை உற்று நோக்குகின்றார், எங்களை உற்று பார்க்கின்றார். தன்னுடைய இரக்கத்தாலும் கனிவாலும் எங்களை நிரப்புகின்றார். ஆகவே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இரக்கம் உடையவர்களாகவும் கனிவு உள்ளம் கொண்டவர்களாகவும் நாங்கள் வாழ வேண்டும். இரக்கம் காட்டுபவர்களாக வாழ வேண்டும். கனிவான உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். ஒருவரை ஒருவர் உற்று நோக்குவோம், இரக்கத்தோடு உற்று நோக்குவோம். ஒருவரோடு எங்களுடைய உறவை வளர்த்துக் கொள்ளுவோம், கனிவான உள்ளத்தோடு உறவை வளர்த்துக் கொள்ளுவோம். இவ்வாறான நிலைகளோடு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நகர்த்தி செல்ல வேண்டும். எங்களோடு வாழ்பவர்களை உற்று நோக்குங்கள். மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு உற்று நோக்குங்கள். புன்முறுவல் பூத்த முகத்தோடு உற்று நோக்குங்கள். சிரிப்பு நிறைந்த உள்ள முகத்தோடு உற்று நோக்குங்கள். ஒருவருடைய நிலைகளை அறிந்து கொள்ளுங்கள். ஒருவரை வாழ்த்துங்கள். ஒருவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஒருவரை உற்று நோக்கி அவர்களோடும் சமரசமாக பழகுங்கள். பரஸ்பர உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். கனிவு நிறைந்த உள்ளத்தோடு உடைய கனிவை காட்டுங்கள். கனிவான வார்த்தைகளோடு, கனிவான செயற்பாடுகளோடு, கனிவு நிறைந்த உள்ளத்தோடு ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வழிநடத்தி செல்லுங்கள். இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு, இரக்கம் நிறைந்த செயற்பாடுகளோடு ஒருவரை ஒருவர் உற்று நோக்குங்கள். அப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கனிவுடையவராகவும் இரக்கமுடையவராகவும் நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை நாங்கள் எண்ணித்து காட்ட முடியும். இறைவனுடைய வழியிலே செல்கிறோம் என்பதையும் நாங்கள் எங்களால் எண்ணித்து காட்ட முடியும். ஆகவேதான் நானும் நீங்களும் கனிவுடையவராகவும் இரக்கம் நிறைந்த உள்ளம் உடையவராகவும் வாழ்ந்து ஒருவரை நேசித்து ஒருவருக்கு உதவி ஒத்தாசையாக இருந்து ஆதரவாக இருந்து ஒருவருக்கு பிரமாணிக்க உள்ளவர்களாக வாழ இந்த நாளுக்குள் நானும் நீங்களும் காலடி பதிப்போம். திருப்பாடல் ஆசிரியருடைய வேண்டுதல்களோடு நாங்கள் இரக்கத்தோடும் கனிவோடும் நாங்கள் மாற எங்களை இறைவனுக்கு நாங்கள் காணிக்கையாக்குவோம். அன்னைகளின் மூலமாக நாங்கள் இறைவனுடைய அன்பு பிள்ளைகளாக வாழ இறைவனுடைய வழிகளை செல்லும். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உள்ள அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.